ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாக சாய்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். லாடு, அதாவது பச்சை பயிறு உருண்டை, பச்சை பயிறு லட்டு, ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க இதை. இதுக்கு நான் 4 கப் போல் பச்சை பயிறு எடுத்துருக்கேன். முழு பச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நிறம் மாறுற அளவுக்கு கமன்னு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துங்க. கொஞ்சம் கைவிடாமல் பொறுமையாக பார்த்து எடுத்தால் தான் இந்த மாதிரி பக்குவமாக வரும். இந்த மாதிரி பக்குவமாக வறுத்தால் தான் மாலாடு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே உடச்ச பருப்பை வச்சு மாலாடு பண்ணியிருக்கோம். அதை நான் டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். வறுத்து ஆற வச்ச இந்த பயரை மிஷினில் இல்லைனா மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான ஸ்வீட் லெவல் பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்தால் சரியாக இருக்கும். அதாவது 1/2 கிலோ பயருக்கு 1/2 கிலோ வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. கூடுதலாக இனிப்பு வேணுன்னா கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு 3/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம். இப்போது சுக்கு, ஏலக்காய், கொஞ்சம் சால்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கைகளாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சியில் வெல்லம், மாவு, இந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரில் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவனாக பிளெண்ட் ஆகி வரும். அப்போ எல்லாம் கலந்து ஒன்று போல் திரண்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லட்டுக்கு தேவையான நட்ஸை பொரித்து எடுத்துக்க போகிறோம். நெய்யில் துருவன பாதாம், இடித்த முந்திரி எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் இந்த கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கணும். ஒட்டுக்கா எல்லாத்தையும் பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டு லட்டு பிடிக்கும்போது இருக்க பிடிங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். உங்களுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே பிடிக்க வரும் லட்டு. இந்த மாதிரி அழகாக லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுட்டா உங்களுடைய அருமையான பச்சை பயிறு உருண்டை மாலாடு ரெடி ஆகிடுச்சு. நான் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் வந்திருக்கு. இதே நீங்கள் உடச்ச பயிறு ப்ளஸ் சக்கரை சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் மாலாடு கிடைக்கும். பட் இதுதான் ஹெல்த்தியான வெர்ஷனாக இருக்கும், அதனால தான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ப்ரோட்டீனும் அயனும் உங்களுக்கு ரிச்சாக ஒரே லட்டில் கிடைக்கும்னா இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியான இந்த லட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.